வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வருகின்ற 19/6 ஜூன் 19ஆம் தேதி ராஜ்யசபா எம்பி தேர்தல். மொத்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 6 சீட்டு காலி. அதுக்குண்டான தேர்தல். திமுக அவங்களுடைய ஒரு ஸ்ட்ரென்த்து 4 சீட்டு உட்காரும். அதற்குண்டான ஏற்பாடு மறைமுகமாக அழகாக நீட்டாக நடந்து முடிஞ்சாச்சு. குறிப்பாக கமல்ஹாசனுக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம். சேகர் பாபு போய் ஆதரவு கொடுத்துட்டாரு, வாழ்த்து சொல்லிட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் போய் வாழ்த்து சொல்லிட்டார். எல்லாம் முடிஞ்சது. அடுத்தது அதிமுக, தமிழகத்தினுடைய 2வது பெரிய கட்சி அப்படின்னா அதிமுக. இன்னைக்கு அது செதஞ்சு போய் கிடக்குதுன்னு வைங்க, சும்மா ஒரு பேச்சுக்காவது பேசுவோமே 2வது பெரிய கட்சி அப்படின்னு. அது சம்பந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ சீட்டு கான்செப்ட் வழக்கில் 2 எம்பி சீட்டு, ராஜ்யசபா சீட்டு கிடைக்கும். அதுக்கு யாரை நிற்க வைப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குளறுபடி. முடிவெடுக்க முடியாமல் எடப்பாடி திணறிக் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு லேட்டஸ்ட் நியூஸ். இதே ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் டக்கு டக்குன்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஏன்னா அவருக்கு மேலே பேசுவதற்கு யாரும் கிடையாது. ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மேலே பேசுவதற்கு ஆதரவு பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலுமே கூட முடிவு எடுப்பதில் மிகப்பெரிய ஒரு திணறல் எடப்பாடியிடம் எல்லா வகையிலுமே இருந்துருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஏதோ ஒரு வகையில் சசிகலா அம்மையார் கொடுத்த ஒரு பொறுப்பின் வெளிப்பாடு பிறகு அவருக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்து இன்னைக்கு பொது செயலாளராக உட்கார்ந்துருக்கலாம். இருந்தாலும் கட்சி நடத்துவது பெரிதல்ல. ஆமாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், எடப்பாடிக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல்பாடு அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தை எடப்பாடி எல்லா வகையிலும் திணறுகிறார் அப்படிங்கிறது துண்டா தெரியுது. இந்த மாதிரி பாஜக வகையில் அதெல்லாம் கிடையாதுங்க, கூட்டணியே கிடையாது அப்படின்னார். அடிச்சு பேசினார். கற்பூரத்தை அடிக்காமல் சத்தியம் செய்தார். ஒரே வார்த்தை. சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசினார். கிடையவே கிடையாதுங்க. ஆமாம், 2026 சரி, இது அடுத்தடுத்து 2029 எதிராக இருந்தாலும் சரி, 2031 இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, பாஜகவோட கூட்டணியே கிடையாது அப்படின்னார். அதை விட ஜெயக்குமார் ஒவ்வொரு பிரஸ் மீட்ல கத்துன்னு கத்துனார் ஜெயக்குமார், அதிமுக. ஆமாம், இன்னைக்கு ஜெயக்குமார் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. ஆமாம், அப்புறம் பார்த்தார் அமித்ஷா, நீ என்ன கத்துனாலும் சரி, உன்னுடைய ஃபைல்ஸ்லாம் இங்கே இருக்கு, உன்னுடைய முன்னாள் அதிமுக அமைச்சருடைய ஃபைல்ஸ் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு, தூசி தட்டி கம்ப்ளீட்டாக படிய வச்சாச்சு. அதுலேயும் மிகப்பெரிய ஒரு திணறல். அதுலேயும் ஒரு ஆமாம், கீழே விழுந்து மண் ஒட்டாத ஒரு நிலை எடப்பாடிக்கு. எப்படியோ ஒன்று. ஆமாம், முட்டி மோதி கடைசியில் அந்த உட்கார்ந்தது சிலந்தி வலை மீது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கவிதை சொல்லுவாங்க. அதாவது ஓடி ஆடி களைத்த அந்த ஓய்வாக உட்கார்ந்தது சிலந்தி வலை மீது. அது மாதிரி எடப்பாடி பாஜகவுடைய அந்த வலையில கூட்டணியாக உட்கார்ந்து இருக்கிறார். ஆமாம், இப்போ அது மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வெடித்து இன்னைக்கு அது ராஜ்யசபா சீட்டு அண்ணாமலைக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தாலும் 2 சீட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிமுகவில் வலிமையான ஆட்கள் இருக்கிறாங்க. அது சம்பந்தமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டாச்சு. மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்கள் வர சொன்னதுக்கு 42 பேர் தான் வந்திருக்கிறாங்க. ஆமாம், அதிலே எடப்பாடி ஷாக்காயிருப்பார், என்னடா மிச்சம் பாதி பேரை காணாமே அப்படின்னு. இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. அப்புறம் தனித்தனியாக மூத்த நிர்வாகிகளை கூப்பிட்டு தனித்தனியாக தன்னுடைய கருத்தை கேட்டுட்டார். யாருக்குப்பா கொடுக்கலாம் 2 சீட்டு என்ன, 2 சீட்டுமே அதிமுகவுக்கு கொடுத்துடலாமா, இல்லை ஒன்று நம்ம எடுத்துக்கலாம், இன்னொன்றுக்கு பாஜகவுக்கு கொடுக்கலாமா, இல்லை தேமுதிகவுக்கு கொடுக்கலாமா? இருதலை கொள்ளி எறும்பாக இன்னும் சொல்லப்போனால் திரிசங்கு சொர்க்கத்தில்
அந்த மாட்டி முழிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இன்னைக்கு எடப்பாடி ஒரு நிலைப்பாடு. அதாவது முக்கூட்டில் மாட்டி முழிப்பா தெரியுங்களா, ஏற்ற மாதிரி பிள்ளையார் சிலையை வச்சுருப்பாங்க, என்னப்பா முச்சந்தியில் நிற்கிறான்ப்பா, அந்த மாதிரி இன்னைக்கு எடப்பாடி வந்து இந்த மாநிலங்களவை சீட்டு 2 சீட்டு தான். அதிமுக 2 எடுத்துக்கலாமா, இல்லை நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டு பாஜகவுக்கு கொடுக்கலாமா, தேமுதிக கொடுக்கலாமா? இன்னைக்கு வந்து புதுக்கோட்டையில் பிரேமலதா வந்து ரொம்ப பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்கிறார். அதாவது வந்து நாங்கள் 2024 நாடாளுமன்றத்தில் 5 சீட்டு கேட்டோம், 5 சீட்டு கொடுத்தாங்க, ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டும் கேட்டால் அதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் கூட்டணிக்கு ஒப்பந்தம் போட்டோம். இன்னைக்கு வந்து ஐயோ யாரோ சொன்னதெல்லாம் வந்து இங்கே கேட்குறீங்களே அப்படின்னு போட்டு இன்னைக்கு எடப்பாடி புலம்பிட்டு இருக்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்றபடி வந்து அதிமுக கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏன்னா திமுகவுக்கு பாருங்க சொன்னபடி கமலுக்கு கொடுத்துட்டாங்க, அதான் நம்பிக்கை. என்ன மற்றபடி வந்து அதிமுக பொறுத்தவரை எடப்பாடி கையை விரிச்சிட்டாரு. ஆனால் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் கொடுப்பாங்க அப்படின்னு. மற்றபடி வந்து சீட்டு கொடுக்கல அப்படின்னா பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டு பிரேமலதாம ரொம்ப எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை வந்து மிகப்பெரிய ஒரு தைரியம்னு சொல்ல முடியாது. ஆமாம், 2 கெட்டானா ஒரு பேட்டியை கொடுத்து எதிர்பார்ப்பும் இருக்குது, இல்லாட்டியும் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் விட 2 மாதத்துக்கு முன்னாலே இவர் எல்கே சுதீஷ் அவர் பேட்டி கொடுத்துட்டார். கட்டாயமாக சொன்னது உண்மைதான், அதிமுக எடப்பாடி சொன்னது உண்மைதான், அது எந்த ஒரு மாற்று கருத்து அவன் இன்னைக்கு வந்து கை விரிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி கூட அன்னைக்கே எல்கே சுதீஷ் வந்து ரொம்ப தெளிவாக பேட்டி கொடுத்துட்டார். ஆக பிரேமலதாவும் சுதீஷும் இன்னைக்கு எதிர்பார்ப்பாக எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே எடப்பாடி முழிச்சுட்டு இருக்கிறார். 2 சீட்டு அவ்வளோதான். இதில் வந்து இன்னும் பல பேர்கள் அடிபடுது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமாருக்கு கட்டாயமாக கொடுத்தாக வேண்டும். ரொம்ப அற்புதமாக பலவிதமான பேச்சுக்கள் பேசினார். பாஜகவோட கூட்டணி கிடையாது, அண்ணாமலை பயங்கரமான டோஸ் விட்டவர் ஜெயக்குமார். ஆமாம், அப்புறம் பாஜகவோட கூட்டணின்னு ஆளே காணாம். இன்னும் சில பேர் சொன்னாங்க ஜெயக்குமார் வந்து அதிமுக விட்டு விலகி விடுவார் அப்படின்னாங்க. உண்மைதான், அவரோட ரோசமான ஆள் தான். அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இதில் வரல. அவருடைய ஒரு கற்பனையை மீறி எடப்பாடியும் தாண்டி நடந்து விட்டது. எடப்பாடிக்கு அதே ஆசை தான், பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு ஜெயக்குமாரை போல. ஆனால் முடியல, அதுதான் சூழ்நிலை கைதி அப்படின்னு பேர். புரிஞ்சுங்களா? இப்போ ஜெயக்குமாருக்கு மன வருத்தம் இருக்கு இல்லையா? அதனால் வந்து ஜெயக்குமார் எதுக்கு பேட்டி கொடுக்கறதுல அவர் இருக்காரா அப்படின்னே தெரியல. 2-3 வாரத்துக்கு முன்னால் ஜெயக்குமார் அதிமுகவை விட்டு விலகல் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வந்தது. ஆனால் ஜெயக்குமார் இங்கே தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மனோநிலை இருக்கும் பட்சத்தில் அவரை தேர்ச்சி பண்ணுவதாகவும் மற்றபடி பாராட்டும் விதமாகவும் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு ஆதரவான விஷயமா அவருக்கு எம்பி பதவியை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னொரு சீட்டு யாருக்குங்க கொடுக்கலாம் அப்படின்னா கோகுல இந்திரா, செம்மலை, அப்புறம் ராயபுரம் மனோ, 3 பேர்த்து யாருக்கும் ஒருத்தர் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுக்கடையில் பாஜக அண்ணாமலைக்கு கொடுப்பீர்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. நயினார் நாகேந்திரன் அவர் கொக்கியை போட்டு உட்காந்துருக்கிறாரு. இதுக்கிடையில் தேமுதிக அவங்க ஸ்டாக்காக நம்பிட்டு இருக்கிறாங்க. பிரேமலதா வந்து ஓப்பன் டாக் பேசிட்டாங்க. 2 மாதத்துக்கு முன்னாலேயே எல்கே சுதீஷ் பேசிட்டாரு. அவ்வளோதான். எப்படி இருந்தாலுமே சரி, நாம் எங்களுக்கு சீட்டு கொடுத்தே தான் ஆகணும். இது ஒப்பந்தத்தின் வெளிப்பாடு. ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு அதிமுகவுடைய அந்த ஓட்டு செல்வாக்கு உயர்ந்திருக்கு இல்லையா, அதுக்கு தேமுதிக வந்தான காரணம். அதை வந்து எடப்பாடி வந்து ஏன் உணரவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஆமாம், வந்தார், சசிகலாவுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார். அடுத்து ஓபிஎஸ்ஸை ஓரங்கட்டினார். ஆமாம், டிடிவி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படியே வந்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் செங்கோட்டையின் ஓரம் கட்டப்படுவாரா அப்படிங்கிற ஒரு நிகழ்வு போயிட்டு இருந்தது. பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தவுடனே அது ஃபனால். அப்புறம் அவரே ஆரம்பிச்சிட்டார் செங்கோட்டையன். ஆமாம், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வணங்கி நான் ஆரம்பிக்கின்றேன் அப்படின்னார். ஆமாம், எடப்பாடி வணங்கி பேச்சை ஆரம்பிக்க சட்டமன்றத்திலே பேசிட்டார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோ சமாதான கொடி பறந்து விட்டது. ஆமாம், இனி அடுத்தது என்ன? எல்லாத்துக்கும் கழுத்தா கொடுத்தவர், எல்லாத்துக்கும் துரோகம் செய்தவர் எடப்பாடி.
அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக பிரேமலதாவுக்கும் நிறைய செய்வாருங்கிற வாய்ப்பு நிறைய இருக்குது. இதுக்கு முன்னால் 2 தடவை தேமுதிக வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் தட்டி கழிக்கப்பட்டது. இது 3வது முறை. ஆமாம், தேமுதிக பொறுத்த வரைக்கும் இது 3வது முறை. கொடுப்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் அது யாரு அப்படிங்கிறத முடிவு செய்ய முடியாமல் எடப்பாடி விழித்து கொண்டிருக்கிறார், முடித்து கொண்டிருக்கிறார். அதான் பயங்கரமான உண்மை. ஆமாம், முடிவெடுக்க முடியாமல் எடப்பாடி வந்து என்ன செய்ய போறாரோ தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உறுதி. ஆமாம், இவர் வந்து எல்லா வகையிலையுமே ஒரு கல்தா கொடுக்கறதுல, மற்றபடி ஒதுக்குவதில் மிகப்பெரிய ஒரு பேர் வழி எடப்பாடி. அதன் வகையில் வந்து பிரேமலதாவையும் ஒதுக்கி விடுவார் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.